இந்த கதையில வசந்த் அப்புறம் பாபு இப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு நாள் பாபு அப்படிங்கிற பையனுக்கு கல்யாணம் ஆகி இருந்திருக்கு. இந்த பையன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவனுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான எண்ணம் வந்திருக்கு. அந்த எண்ணம் என்ன? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த விஷயம் எப்படி வெளிய வந்துச்சு அப்படிங்கிற உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால கதையை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இந்த கதையை என்னோட ஸ்டைல்ல எப்பயும் போல சொல்ல போறேன். சரி, வாங்க நேரா கதைக்கு போகலாம். இந்த கதையில அந்த பையனோட பேரு வசந்த். அவன் திருப்பூர்ல இருக்கிற ஒரு கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இவனுக்கு வயசு 28 ஆகி இருந்திருக்கு. இவனுக்கு பாபு அப்படின்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். அவனுக்கும் இவனுக்கும் ஒரே வயசுதான் இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்ல இருந்து காலேஜ் முடிய ஒன்னாதான் படிச்சிருந்திருக்காங்க. ஒரே இடத்துலதான் வேலைக்கு சேர்ந்திருந்திருக்காங்க. இந்த இரண்டு பசங்களுமே எல்லாமே ஒன்னாதான் பண்ணி இருந்திருக்காங்க. இப்படி இவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது பாபுவோட குடும்பத்துல பாபுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு சித்ரா அப்படின்னு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. ரெண்டு பேருக்குமே கல்யாணமும் நடக்குது. பாபுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வசந்த் மட்டும் தனியா இருந்திருக்கான். பாபுக்கு கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகி இருந்திருக்கு. ஒரு நாள் பாபுவும் வசந்தும் ஒரு பார்ல குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பாபு வசந்த பார்த்து, மச்சான், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். அதுக்கு வசந்த், மச்சான், நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். மச்சான், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் என்னோட பொண்டாட்டியும் ஒன்னா உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த படத்துல இப்படி நடந்துச்சு. டேய் மச்சான், என்னோட பொண்டாட்டி வச்சிருக்க இட்லியையும் வடையும் எடுத்து என்னோட கண்ணு முன்னாடி சாப்பிடு. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். இதை பார்த்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி பண்ணணும்னு எனக்கும் தோணுது. இதே மாதிரி யாராச்சும் பண்றாங்களா அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். அதுக்கு வசந்த் பாபுவை பார்த்து, டேய் மச்சான், இதெல்லாம் இப்ப ரொம்ப சகஜமா நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம கம்பெனில ஒருத்தன் நடத்திக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் பாபு வசந்தை பார்த்து, சரி மச்சான், நீ என்னோட பொண்டாட்டிய பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு வசந்த், உன் பொண்டாட்டிக்கு என்னடா ரொம்ப அழகா, ரொம்ப அம்சமான குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு. நான் உன்னோட பொண்டாட்டி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கான். உடனே பாபு வசந்த பார்த்து, மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நீ இந்த மாதிரி என்னோட வீட்டுக்கு வந்து பண்ணுடா அப்படின்னு சொல்லி இருக்கான். உடனே வசந்த், என்ன மச்சான், விளையாடுறியா? அவன் எனக்கு தங்கச்சி மாதிரிடா. இந்த மாதிரி என்ன பண்ண சொல்ற? நான் பண்ண மாட்டேன். இதை உன்னோட பொண்டாட்டி கிட்ட கேட்டு என்ன அசிங்கப்படுத்துடா அப்படின்னு சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே குடிச்சிருந்திருக்காங்க. 10 மணிக்கு குடிச்சு முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி ரெண்டு பேருமே தனித்தனியா வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பாபுவோட மனைவி சித்ரா வசந்துக்கு போன் பண்ணி இருந்தால. போன் பண்ணி, அண்ணா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்கால. அதுக்கு வசந்த், சும்மாதான், நான் டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன போன் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். உங்க ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னாராம். எனக்கு அதுக்கு சம்மதம்தான். உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்திருக்கால. உடனே வசந்த், என்னமா இப்படி கேக்குற போனை பாபு கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கால. அதுக்கு அவ, அண்ணா போன் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. அவர் என் பக்கத்துல உட்கார்ந்து நீங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டுதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காளு. உடனே வசந்த், இத பத்தி நம்ம நாளைக்கே வீட்லயே பேசலாம். நான் வேலைக்கு போகாம நேரா உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்களும் சரி, இதை பத்தி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு போன வச்சிட்டு தூங்கி இருந்திருக்காங்க.
அடுத்த நாள் காலையில வசந்தி எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு பாபுவோட வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கான். சித்ரா வந்து கதவை திறந்திருக்கா. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இருந்திருக்கால. அதுக்கப்புறம் 2 பேருமே உள்ள போய் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சித்ரா வசந்த பார்த்து சாப்பிடீங்களா அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கால. இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். இதுக்கப்புறம் 3 பேருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த பொண்ணு வசந்துக்கு ஒரு முகம் கொடுத்திருக்கால. அதுக்கப்புறம் 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கை கழுவிட்டு ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப வசந்த் பாபுவ பார்த்து எனக்கு இதுல விருப்பம் இல்லே அப்படின்னு சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ பாபுவும் சித்ராவும் வசந்த சம்மதம் சொல்ல வச்சிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இத சாப்பிடதான வந்தீங்க, குடிக்கங்க, இட்லியையும் வடையும் எடுத்து நல்லா சாப்பிடுங்க, அப்படியே நீங்க கையில வச்சிருக்கிறத என்கிட்ட கொடுங்க, நான் சாப்பிடுறேன். அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இதே மாதிரி அடிக்கடி அவங்க வீட்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு நாள் சித்ராவோட அம்மா அப்பா எதார்த்தமா சித்ராவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து பார்த்தா இவங்க 3 பேருமே அப்படி இருந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட அம்மா அப்பா இனிமே நீ என் கூட வாழ வேண்டாம், டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா அண்ணன்கிட்ட டைவோர்ஸ் வாங்கி தனியா வீட்டுக்கு வந்திருக்கா.